ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பென்ஷனர்ஸ் பேரடைஸ் இல்லைங்களா. அதனால வந்து என்னன்னா அவங்க வந்து அதாவது இது அதற்கு முன்னாடி அதாவது திப்பு சுல்தான் காலத்துல இருந்து கப்பன் அப்படின்னு ஒரு கமிஷனர் இருந்தார். திப்பு சுல்தானுக்கு அப்புறம் வந்து 1799 திப்பு சுல்தான் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் கப்பன் அப்படிங்கிற ஒரு கமிஷனர் இருக்கிறார், பௌரிங் கப்பன் ஒரு 50 ஆண்டு காலம் வந்து அவர்கள் இந்த பெங்களூர் மாநகரை, அதாவது மைசூர் உடையார் ஆட்சியில இருந்த அந்த பகுதிகளை வந்து அவங்க 50 ஆண்டுகள் அவங்க 2 பேரும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ கூட பௌரிங் ஆஸ்பத்திரி மருத்துவமனை இருக்கு, அதே மாதிரி கப்பன் பூங்கா இருக்கு. கப்பன் பூங்காவை அமைத்தவர் அவர் தான். அதனால வந்து அப்பவே அதுக்கு முன்னாடி திப்பு சுல்தான் வந்து ரோஜா பூந்தோட்டங்களை வளர்த்திருக்காரு. அதுக்காக தான் ஒரு லால்பாக் அப்படிங்கிற பேர் வச்சு. லால்னா சிகப்பு நாட், பாக்னா பூங்கா நாட் அரேபிய மொழியில. அந்த மாதிரி திப்பு சுல்தான் காலத்துல அவங்க அப்பா எதிரலி காலத்துல வந்து அந்த பூங்காக்கள் அமைக்கிறது ஆர்வமா இருந்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் அவங்க இருந்த இந்த மாளிகைக்கு போனீங்கன்னா வீட்டு முகப்புல வந்து பெரிய பூந்தோட்டம் இருக்கும். அந்த மாதிரி அவங்க அதனால வந்து நம்ம அந்த வழியில வந்து இவங்களும் அதுக்கு அடுத்து வந்தவங்க வந்து இந்த நகரை வந்து மலர்களாலும் மரங்களாலும் செடி கொடி மரங்களாலும் வந்து அவங்க பசுமையா வச்சிருக்கணும் ஆர்வமா இருக்காங்க.